எதையுமே செய்யாமல் திரைப்படத்தில் இருக்கிற வரைக்கும் சம்பாரிச்சிங்க. இப்போ விட்டுட்டு வந்தீங்க, நான் பல்லாயிரக்கணக்கு கோடி விட்டுட்டு வந்தேங்கிறீங்க. யாருக்கா விட்டுட்டு வந்தீங்க? அமைப்பு பலமும் இல்லாம, எந்தவித கட்டுப்பாடும் இல்லாம, கொள்கைனா என்ன, லட்சியம்னா என்னன்னு எதுவுமே தெரியாம வெற்று கூச்சல் போடுகின்ற ஒரு கூட்டம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் சுத்திக்கிட்டு இருக்கு. அவங்களால டிவிக்கு மூல வர சொல்லுங்க. ஸ்கூல் பசங்க மாதிரி உட்கார்ந்து பாலிடிக்ஸ் பண்றாங்க. டிவிக்கு என்ன சினிமா ஷூட்டிங்ல அரசியல் பண்ணுவாங்க? என்ன டிவிக்கு சினிமா ஷூட்டிங்ல உட்கார்ந்து பாட்டு பாடிட்டு நடிகைகளோட இடுப்பை கிள்ளிக்கிட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு விஜய். அரசியல்வாதி நான் இன்னும் ஏத்துக்கல. திரு விஜய் அவர்கள் திமுக ஆட்சியை வீழ்த்தணும்னா அந்த வேலையை பார்க்கட்டும். அதிமுக ஆட்சி ஊழல் ஆட்சிங்கிறார், ஊழல் கட்சிங்கிறார். 21 வரை அம்மாவின் ஆட்சி அண்ணன் பழனிசாமி அவர்கள் தலைமையில் நடந்த பொழுது அதில் அமைச்சராக இருந்த போதுதான் பெரும் மதிப்பிற்குரிய அண்ணன் 200 கோடி ரூபாயை விட்டுட்டு ஒரு நடிகர் வர்றாரு. ஆல்ரெடி தான் உங்ககிட்ட 2000 கோடி இருக்கேப்பா. 200 கோடி இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன? ஒன்று சாலையில அந்த ஓரத்துல நில்லு, இல்ல இந்த ஓரத்துல நில்லு. நீ நடுவால நின்னா லாரி அடிச்சு செத்து போயிருவா. பாத்து அமைதி தான் உலகத்திலேயே ரொம்ப லீத்தலான ஒரு வெப்பன், ஒரு டேஞ்சரஸான ஒரு ஆயுதம். அமைதி தான் ரொம்ப ரொம்ப மிக மிக சிறப்பான ஒரு ஆயுதம். நிறைய பேருக்கு புரியாது. நான் ரொம்ப